Welcome to Mahamedha Academy. இப்போ நாம correlation பத்தி பார்க்கலாம். Correlation is a bivariate analysis that measures the strength of association between two variables and the direction of the relationship. The extent of relationship between any two variables can be measured with the help of correlation. இந்த இடத்துல டூ வேரியபிள்ஸ்னால் என்ன அர்த்தம்னா டூ செட் ஆஃப் டேட்டா. அந்த டூ செட் ஆஃப் டேட்டா நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கா இல்லை நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கா, அந்த டூ செட் ஆஃப் டேட்டா நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த எக்ஸ்டென்ட்டில் இருக்குது, இதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் பேர் தான் கோரிலேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொன்று வந்து சேல்ஸு. ஸோ அந்த கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ண அந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் தி சேல்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு இன்னொரு நேம் வந்து கோரிலேஷன் இண்டெக்ஸ். So it helps in determining the degree of closeness of the relationship between the two variables. அந்த டூ வேரியபிள்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்கா இல்லை கொஞ்சம் தான் க்ளோஸாக இருக்கா, ஸோ அது வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாம் யூசஸ் ஆஃப் கோரிலேஷன் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். டு மெஷர் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். அந்த டூ வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த எக்ஸ்டென்ட்டில் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு கோரிலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டு ப்ரெடிக்ட் அபவுட் தி ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கோரிலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த சேல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் அண்ட் தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் தி சேல்ஸ். ஸோ அந்த கம்பெனி என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸோ சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தே வில் ஃபோக்கஸ் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட் டு இன்க்ரீஸ் தி சேல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு நோ ஹவு இம்பார்ட்டன்ட் தட் ஒன் வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர். ஸோ ஒரு வேரியபிள் எப்படி இன்னொரு வேரியபிள் மேலே டிபெண்ட்டாக இருக்குன்னு இந்த கோரிலேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் கோரிலேஷன் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன். ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன், நெக்ஸ்ட் சிம்பிள் அண்ட் மல்டிபிள் கோரிலேஷன், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பார்ஷியல் அண்ட் டோட்டல் கோரிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் கோரிலேஷனுக்கு இன்னொரு நேம் என்னென்னா டைரக்ட் கோரிலேஷன். டூ வேரியபிள்ஸ் மூவ் இன் சேம் டைரக்ஷன். ஸோ அதாவது ஒரு வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு வேரியபிளும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அதே மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகினே போச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகினே போகும். ஸோ தே மூவ் இன் தி சேம் டைரக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் ப்ரைஸ் அண்ட் சப்ளை. ஸோ ப்ரைஸ் வந்து 50, 60, 70, 80 இன்க்ரீஸ் ஆகினே போகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளையும் 100, 120, 140, 160 இன்க்ரீஸ் ஆகினே போகிறது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பாசிட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ் கோரிலேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து இன்வெர்ஸ் கோரிலேஷன். இதில் வந்து டூ வேரியபிள்ஸ் மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதாவது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகின்னு போனால் இன்னொரு வேரியபிள் ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் ஆகினே போகும். அதே மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகினே போனால் இன்னொரு வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஸோ தே மூவ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் வைஸ் வர்சா. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ ப்ரைஸ் வந்து 50, 60, 70, 80 இன்க்ரீஸ் ஆகினே போகிறது. பட் டிமாண்ட் வந்து 160, 140, 120, 100 டிக்ரீஸ் ஆகினே போகிறது. ஸோ தே மூவ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சிம்பிள் அண்ட் மல்டிபிள் கோரிலேஷன். சிம்பிள் கோரிலேஷன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு உண்டான என்ன ரிலேஷன்ஷிப் பற்றி டிட்டர்மைன் பண்ணுறது தான் சிம்பிள் கோரிலேஷன். அண்ட் மல்டிபிள் கோரிலேஷன்னா த மோர் தேன் டூ வேரியபிள்ஸ். ஸோ டூ வேரியபிள்ஸ்க்கு அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேரியபிள்ஸ், 4 வேரியபிள்ஸ், 5 வேரியபிள்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது வந்து மல்டிபிள் கோரிலேஷன். So next is partial and total correlation. Partial correlation when there are more than 2 variables, அதாவது 3 variables or 4 variables or 5 variables னு இருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் மீன்ஸ் அதில் அந்த வேரியபிள்ஸில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அது அப்படியே நிலையாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த சூஸ் பண்ண 2 வேரியபிள்ஸ் எடுத்து அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் என்னன்னு ஸ்டடி பண்ணுறது தான் பார்ஷியல் கோரிலேஷன், அஸ்யூமிங் அதர் வேரியபிள்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று க்ராப்ஸு, ரெயின்ஃபால், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ நம்ம க்ராப்ஸும் ரெயின்ஃபாலும் சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபார் தி கோரிலேஷன் பர்பஸ். அண்ட் ஃபர்டிலைசர்ஸும் சாயில் ஃபர்டிலிட்டியும் சூஸ் பண்ணாமல் அதை கான்ஸ்டண்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ
கோரிலேஷன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ரெயின்ஃபால் அதிகமாக க்ராப்ஸ் நல்லா வளருது. ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தி ரெயின்ஃபால் வந்து க்ராப். ஸோ பட் ஆக்சுவலாக ஒரு க்ராப்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு காரணம் ரெயின்ஃபால் மட்டும் காரணம் இல்லை, கூடவே ஃபர்டிலைசர்ஸும் சாயில் ஃபர்டிலிட்டியும் காரணம். ஸோ பட் இந்த இடத்துல நம்ம ஃபர்டிலைசர்ஸும் சாயில் ஃபர்டிலிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் கோரிலேஷன். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் கோரிலேஷன். ஸோ டோட்டல் கோரிலேஷனில் வந்து எந்த வேரியபிள்ஸையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ எல்லா வேரியபிள்ஸையும் எடுத்துப்போம் ஃபார் தி கோரிலேஷன் பர்பஸ். ஸோ அதுக்கு பேர் டோட்டல் கோரிலேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து அதே எக்ஸாம்பிள் தான், ரெயின்ஃபால், க்ராப்ஸு, ஃபர்டிலைசர், சாயில் ஃபர்டிலிட்டி. இந்த இடத்துல வந்து ஃபர்டிலைசர் அண்ட் சாயில் ஃபர்டிலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ 4 வேரியபிள்ஸையும் எடுத்து அதுக்குண்டான கோரிலேஷனை கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் கோரிலேஷன். லீனியர் கோரிலேஷன்னா ஒரு வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும்போது இன்னொரு வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அது பேர் லீனியர் கோரிலேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஒய் 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சேஞ்ச் ஆகின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒய் வந்து டபுளாக சேஞ்ச் ஆகுது. 2 4 6 8 10 அப்படின்னு டபுளாக சேஞ்ச் ஆகுது. எக்ஸில் 1 இன்க்ரீஸ் ஆனால் ஒயில் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச். ஸோ இட் இஸ் அ லீனியர் கோரிலேஷன். ஸோ லீனியர் கோரிலேஷனுக்கு ஒரு மேக்ஸ் ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் y is equal to a plus bx. ஸோ இதில் வந்து a வந்து இன்டர்செப்ட் அண்ட் b வந்து ஸ்லோப் அண்ட் x வந்து x வேரியபிள், y வந்து y வேரியபிள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா இருக்குல்ல, y is equal to a plus bx, இதில் a வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது பாசிட்டிவ் கோரிலேஷனாக வரும். அண்ட் இன் கேஸ் a வந்து நெகட்டிவாக மைனஸ் சிம்பிளில் இருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கோரிலேஷன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதில் கிராஃப் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் அபவுட் பாசிட்டிவ் அண்ட் லீனியர் கோரிலேஷன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் லீனியர் கோரிலேஷன் வரச்சப்ப என்ன ஆகும்னா, அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து ஒரு ஸ்லோப் கிரியேட் ஆகும், தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் லீனியர் கோரிலேஷன் வரச்சப்ப அந்த ஸ்லோப் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கும், தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். So this is the graph of positive and linear correlation and negative and linear correlation. So ரெண்டுமே ஒரு ஸ்லோப்பு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லீனியர் கோரிலேஷன். ஸோ நான் லீனியர் கோரிலேஷனில் வந்து ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகுதுன்னா இன்னொரு வேரியபிள் வந்து சிஸ்டமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அது இஷ்டத்துக்கு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அது பேர் நான் லீனியர் கோரிலேஷன். ஸோ இந்த நான் லீனியர் கோரிலேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கர்விலீனியர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அண்ட் இந்த நான் லீனியர் கோரிலேஷனில் வந்து அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து ஸ்லோப்பாக இருக்காது, கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கிராஃபில் பார்த்தா ஒரு ஸ்லோப்பாக இல்லை, ஒரு கர்வாக இருக்குது. ஸோ இந்த கர்வ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அப்வர்ட்ஸாக கர்வாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி பாசிட்டிவ் அண்ட் கர்விலீனியர் கோரிலேஷன். அண்ட் நெகட்டிவ் அண்ட் கர்விலீனியர் கோரிலேஷன் எப்படி இருக்குன்னா, டவுன்வர்ட்ஸ் கர்வாக இருக்குது. ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஸோ இது டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ this is negative and curvilinear correlation. ஸோ இதுக்கு வந்து எந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவில், அதாவது அந்த y is equal to a plus bx, ஸோ அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவில் பிகாஸ் இன்னொரு வேரியபிளோட சேஞ்ச் கான்ஸ்டன்ட்டால், ஸோ தேர் இஸ் நோ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ கார்ல் பியர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் வந்து -1லேருந்து +1குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோரிலேஷன் வேல்யூ வந்தால் எப்படி இன்டர்பிரேட் பண்ணோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல R வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். ஸோ இந்த இடத்துல R வந்து +1 இருந்தால், ஸோ இட் இஸ் known as perfect positive correlation. And when R is between plus 0.75 and plus 1 அந்த வேல்யூக்குள்ளே இருந்தால் it is known as high degree of positive correlation. And when R is greater than 0.5 but less than 0.75, so that is known as moderate degree of positive correlation. And when R is greater than 0 but less than 0.5 அப்படின்னு வந்தால் இட் இஸ் known as low degree of positive correlation. சப்போஸ் இப்போ R வந்து 0 எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னு வந்தால் இட் இஸ் known as no correlation. ஸோ அந்த இடத்துல கோரிலேஷனே இல்லைன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு when R is lesser than minus 0.75 but greater than -1, then it is known as high degree of negative correlation. And when R is lesser than -0.5 but greater than -0.75, so அந்த வேல்யூக்குள்ளே இருந்தால் then it is known as moderate degree of negative correlation. And when R is lesser than 0 but greater than -0.5 அப்படின்னு வந்தால் then it is known as low degree of negative correlation. And when R is equal to -1 நெகட்டிவ்ல இருந்தால்
it is known as perfect negative correlation. ஸோ கோரலேஷன் அனாலிசிஸ்க்கு 3 மெத்தட் இருக்குது. ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட், கிராஃபிக் மெத்தட் அண்ட் மேத்தமேட்டிக்கல் மெத்தட். அந்த மேத்தமேட்டிக்கல் மெத்தடில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரலேஷன், ரேங்க் கோரலேஷன் மெத்தட் அண்ட் கான்கரண்ட் டீவியேஷன் மெத்தட். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் கோரலேஷன். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து கோரலோகிராம் ஒரு சிம்பிள் கிராஃப் மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த 2 வேரியபிள்ஸை கிராஃப் ஷீட்டில் அந்த வேல்யூஸ்க்கு நேராக ப்ளாட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ப்ளாட் பண்ண டாட்ஸில் ஒரு லைன் மாதிரி ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் we will get 2 curves and one curve is for x variable and another curve is for y variable. அந்த 2 curvesோட direction and closeness பார்க்கும்போது we can know whether the 2 variables are related or not to each other. And இந்த 2 curve வந்து same directionல இருந்தால் the correlation is positive, and in case the 2 curve opposite direction different direction இருந்தால் that correlation is said to be negative. And this is the graphic method. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து என்னென்னா டாட் டயக்ராம், டேட்டாகிராம் ஆர் ஸ்கேட்டர் கிராம். ஸோ அந்த டேர்ம் ஸ்கேட்டர்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிராஃப் ஷீட்டில் டாட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்கேட்டர். ஸோ இதோட இன்டர்பிரிட்டேஷனை பார்க்கலாம். இஃப் த பாயிண்ட்ஸ் plotted are very close to each other it shows high correlation, otherwise poor correlation. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு கிராஃப் ஷீட்டில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஹை correlation. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸாக இல்லை அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் புவர் correlation. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்டாக இல்லை டவுன்வர்டாக இருந்தால் தென் இட் இஸ் நோன் அஸ் correlation. அண்ட் இப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்டாகவும் இல்லை டவுன்வர்டாகவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த வேரியபிள்ஸ் வந்து அன்காரலேட்டடாக இருக்குது. தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ correlation between தி வேரியபிள்ஸ். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா இப்போ சப்போஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது, தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னா அந்த correlation இஸ் பாசிட்டிவ். ஸோ அதாவது அந்த 2 வேரியபிள்ஸும் சேம் டைரக்ஷனில் போகிறது. சப்போஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது, தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருந்தால் அந்த correlation இஸ் நெகட்டிவ். அதாவது அந்த 2 வேரியபிள்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னா சப்போஸ் இப்போ அந்த correlation வந்து அக்யூரேட்டாக +1 இல்லை அக்யூரேட்டாக -1 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்ததுன்னா ஸோ இன்கேஸ் அந்த ஆர் வந்து +1 அக்யூரேட்டாக இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்வர்ட் டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் படி. அண்ட் இன்கேஸ் த ஆர் வந்து -1 இருந்தால் டவுன்வர்ட்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த கிராஃப் படி. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஃப். அண்ட் இன்கேஸ் வந்து அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் எந்த correlationம் இல்லை அப்படின்னு வந்து அது வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு அப்வர்ட் டைரக்ஷனாகவும் இல்லை டவுன்வர்ட் டைரக்ஷனாகவும் இல்லை, இது ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் uncorrelated, that is no correlation between the 2 items, that is r is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட். அது வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நாம் கோரலேஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரதுக்கு மறக்காமல் மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.